தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான செய்திங்க. அதாவதுங்க, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலங்க 2025 ஆண்டு வரலையும் ஒரு 58 ஆதிதிராவிடர் நல விடுதி இருந்துச்சுங்க. அங்க எல்லாருமே உங்களுக்கே தெரியும், எல்லாம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க படித்து வருவாங்கன்னு தெரியும். பல ஹாஸ்டல்ல கொஞ்சம் கட்டமைப்புகள் பிரச்சனை, உணவு பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருந்ததுங்க. சில தோழர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நேரடியாக பார்த்து. அதை நேராக அங்கங்கே ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவு களப்பணி செஞ்சு சில ஹாஸ்டல்களில் சில குறைபாடுகளை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய வேண்டி நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துட்டு வந்தோங்க. மனுவை வாங்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அவங்க குறிப்பிட்ட சில ஹாஸ்டல்களில் இருக்கக்கூடிய புதர்கள், சில கழிப்பறைகள் பிரச்சனை, அப்புறம் ரொம்ப பழுதுடன் இருக்கக்கூடிய அரசு ஆதரவு நல விடுதிகளை இழுத்து மூடுதல், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில ஹாஸ்டல்களில் சில பிரச்சனைகளை கொடுத்தோம், அதையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் அவர்கள் அவருடைய அக்கறையின்மையாலும் அலட்சிய போக்குனாலும் நிர்வாக ஒரு குறைபாடுகள்னாலும் பல ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு கணிசமாக குறைஞ்சிச்சுங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட டேட்டா இருக்குது. யாரு கேட்டாலும் நான் கொடுக்க தயாராகிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்டலுங்க, பேர் சொல்ல விரும்பலை. அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னு கணக்கு இருக்குங்க. ஆனால் அங்கே உண்மையாகவே தங்கி இருக்கிறது 5 பேர் 6 பேருங்க. அப்போ இருந்த அரசாங்கம் உணவு அட்டவணை கொடுத்தாங்க. அதாவது திங்கக்கிழமை ஒரு சாப்பாடு, காலை மாலை இரவு அப்படி, அதே போல் வெள்ளி வெள்ளையும். முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கொடுக்குறதாகவும், 3வது வாரத்தில் மட்டன் கொடுக்குறதாகவும் தகவலுங்க. அதில் சிக்கன் 100 கிராமும் மட்டன் 80 கிராம் இந்த மாதிரி கொடுக்குறதாக கணக்கு. 55 பேருக்கு அவங்க ஒரு கணக்கை எழுதி, நாங்கள் உணவு கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரியே உணவு கொடுத்துட்டு இருந்தோம்னு எழுதி, இன்னும் அரசு சார்பில் வழங்கக்கூடிய பல சலுகைகள் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பணம் ஒதுக்குவாங்கள்ல, அதையும் கொடுத்துட்டோம்னு சொல்லி சில பேர் சில நபர்களுடைய தூண்டுதல் பேரில் அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தினார்னு குற்றச்சாட்டுகள் அங்கங்கே தோழர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.